அனைவருக்கும் வணக்கம். வாங்க தோட்டத்தை பார்க்கலாம். பாருங்க, முதல்ல முகூர்த்தம் மஞ்சள் கலரில் ஆரம்பிக்கணுங்க. எலுமிச்சம் செடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் எலுமிச்சம் தோட்டம் செடி. பாருங்கள், 2-3 வருஷமாக ஒவ்வொரு 10-5 காய் காய்ச்சிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சம்னா. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் நிறையா காய்ச்சிருக்கு. பாருங்கள், இங்கே பழம் தொங்குதா, காய் தொங்குதா பாருங்கள். இதா இதேமாரி இருக்குது, உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்குது, தெரியல. அங்கே பாருங்கள், பழம் பழுத்து கீழே விழுந்தால் தான் எனக்கே தெரியும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பார்ப்பேன், இருக்கிறத எடுத்துக்குவேன். இவங்க தான் மஞ்சள்காய். இவங்க வாழை ரஸ்தாளி வாழை சாப்பிட்டா இருக்கும். இவங்க குழஞ்சி மரம். இப்போ தான் வச்சு இந்த லீவில் வச்சேன். இதெல்லாம் என் பிறந்த நாளுக்கு என் சிஸ்டர்ஸ், பிரதர், என் பையன், என் பொண்ணு எல்லாம் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. பப்பாளி, பக்கத்துலேயே ஒரு வெள்ளரி செடி. இதுதான் கடாரன் செடி. இங்கே பாருங்கள், தண்டுக்கீரை செடியை பாருங்கள், அவ்வளோ பெருசு. விதைக்கி விட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் தண்டுக்கீரை செஞ்சுருவேன். இந்த தடவை இந்த கீரை போட்ட முளைக்கல, அதனால் ஒரு செடியை விதைக்கி விட்ருக்கேன். பக்கத்துலேயே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. இங்கிட்டு வாங்க, இது பப்பாளி மரம் காய்ச்சிருச்சு, காஞ்சி ஓஞ்சிருச்சு. இது ஒவ்வொரு செடிக்கிட்டேயும் ஒரு பைப்பு இருக்கும். இங்கே பாருங்கள், பைப் கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அடியிலே ஒரு செடியும் ஊனிடுவேன். இந்த தடவை கத்திரி செடி ஊனாமல் வெள்ளரி செடி போட்டேன். இது பலாமரம், நல்லா துளுத்து வந்திருக்கு பாருங்கள். மழைக்கு அதுவும் நல்லா துளுத்து வந்திருக்கு பாருங்கள். இடையிலெல்லாம் ஒடிச்சு விட்ருந்தோம், நல்லா துளுத்து வந்திருக்குது. வெள்ளரி செடி பூ வச்சுருக்குது, இனி காய் வைக்கும். இது ஆரஞ்சு மரம். ஆரஞ்சு நல்ல பூ வச்சுருந்தது, காய் கூட இருந்தது, 2-3 காய் இருந்தது. அது எங்கே இருக்குது தேடணும், திடீர்னு பார்த்தா அது கிடைக்கும், தேடுறப்போ ஒன்றும் கிடைக்காது. இது ஆரஞ்சு மரம். இதே வந்தால் இது சப்போட்டா மரம். 2 சப்போட்டா இருக்குது. அது இப்போ பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்குது பாருங்கள். பூ இதான் பூவு. இங்கே பாருங்கள், இதுதான் பூ பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காய் நிறையா வச்சுருக்குது. அந்த பக்கம் பறிச்சிட்டேன், இந்த பக்கம் இன்னும் பறிக்கலை, இன்றைக்கி தான் பறிக்கணும். இங்கிட்டு பழம் இருக்குது. இது ஒரு சப்போட்டா. அதே பார்த்திங்கன்னா இது குண்டு குண்டாக இருக்கும். இங்கே ஒரு சப்போட்டா இருக்குது. இது பாருங்கள், இது நீட்டமாக இருக்கும். இதுவும் போன வாரம் பறித்தது தான், இந்த வாரம் இன்னும் பழம் பறிக்கலை. இது இடத்துல இருக்கிறதுனால என் பையன்தான் கரெக்டாக பறிப்பான். இது சப்போட்டா பாருங்கள். இந்த வருஷம் நிறைய பழுத்து இருக்குது. அப்பப்போ எங்கள் கிளிகளுக்கு நிறைய பறித்து போடுவேன், கிளி சாப்பிடுவேன். இது நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் தெரியுதுங்களா? இந்த பக்கம் இப்போ தான் வைக்கிது காய். இது பக்கத்துலேயே இது முள்ளு சப்போட்டா. இன்னும் இது பூ வைக்கல, ஆனால் மரம் நல்லா பெருசாக வந்துருச்சு. இது வந்து நார்த்தங்காய் மரம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய காய் வச்சுருந்தது. லீவ்லெல்லாம் நிறைய காய் பறித்து பழுக்க விட்டு நல்லா சாப்பிட்டோம், ஜூஸ் போட்டோம், சாப்பாடு செஞ்சோம், ஊறுகாய் போட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் யாருக்கும் கொடுக்கறதுக்கு முடியல. ஸ்கூல் வந்திருந்தேன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன், முடியல. இது வந்து நார்த்தங்காய் மரம். எப்படி வந்துங்க, இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் மரம் பாருங்க. இப்போ தான் பூ வச்சு காய் வச்சுருக்கு, தெரியுதுங்களா? இதுதான் காய் இருக்குது. இப்போதான் காய் வைக்கிது, எல்லாம் காற்றுல கொட்டிடுச்சு. இது ஒரு வாழை மரம். இது வந்து ஏலரிசி. அப்படியே வந்திங்கன்னா இது அத்தி மரம். இது நாட்டத்தி. இங்கே பாருங்க, பெருசாக வளரும், வெட்டி விட்டுட்டேன், இப்போ திரும்ப வளர்ந்து வருது. இது வந்து ஹைப்ரிட், இப்போ தான் வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா வருது ஹைப்ரிட்டு. இது பார்த்திங்கன்னா செங்காலின்னு சொல்லுவாங்க அந்த மரம். அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு நாவல் மரம் வருது, வச்சுருக்கேன், நல்லா வந்திருக்குது. இந்த லீவில் எனக்கு நிறைய செடி வாங்கி கொடுத்தாங்க. இந்த செடியெல்லாம் வைக்கிறது தான் இந்த வேலை. இங்கே ஒரு வெள்ளரி செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு கொடி ஓடி இருக்குது பாருங்கள், வெயில் நிறங்கிறதுனால தெரியல. இது வந்து கெலாக்கான்னு சொல்லுவாங்க. இது கருவேப்பிலை நானாக வைக்கல, இப்படியே விதை போட்டு வந்திருக்குது.
பாருங்கள், இது கெலாக்கா செடி. இது கெலாக்கா செடி. எனக்கு வெள்ளரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் ஊனி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பைப் போட்டிருப்பேன். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பைப் போட்டிருப்பேன். இதுவும் நாவல் மரம் தான். கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இதுவும் நாவல் மரம் தான். இங்கே ஒரு செடி. இது வந்து செரி பழமரம். பாருங்கள், செரி பழம் பாருங்கள் எவ்வளோ பழுத்துருக்குன்னு. டெய்லியும் பறிப்பேன். இங்கே பாருங்கள், செரி பழம் பாருங்கள். பார்த்தீங்களா, செரி பழம். இங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாக பழம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நிறைய பழம் இருக்குது. இன்றைக்கி காலையிலேயே ஒரு டப்பா பறித்து என் கிளிகளுக்கு போட்டேன். இன்னும் இருக்குது. எனக்கு போர் அடிக்கிற டைமில் எனக்கு எதாவது சாப்பிடணும்னு தோணுதுன்னா பின்னாடி வந்துடுவேன். பழம் பறித்து சாப்பிட்டேன். பூவும் பாருங்கள் நிறைய வச்சுருக்கு. இந்த இடையில ஒரு மழை பெஞ்சதுனால நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பூ வச்சு பாருங்கள். இல்லை பழமெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பழம். இங்கே பாருங்கள், ஒரே கொத்தில் எத்தனை பழம் பாருங்கள். இப்படி தான் கொத்து கொத்தாக காய்க்கும். நிறைய பழம் வைக்கும். என்னால் பறிக்கவே முடியாது. சில நேரம் விட்டுருவேன். பக்கத்தில் இருக்காங்க வந்து பறிச்சுட்டு போவாங்க. சனி ஞாயிறானா பசங்க நிறைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த பழத்தை பறிக்கிறதுக்குனே வந்துடுவாங்க. செடி பெரிய செடி. பாதி தான் சுற்றி வந்தேன். அந்த பக்கம் இன்னும் நிறைய இருக்குது. நான் பழம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பழனும் புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். இது தாமரை தொட்டி. இது பைனாப்பிள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்குது தெரியுதா. பைனாப்பிள் காய்ச்சிருக்கு. இது தான் காய்ச்சிருக்கு. இப்போ இது வந்து ஸ்ட்ராபெரி செடி. ஸ்ட்ராபெரி செடி கீழே வச்சா நல்லா கொடி போகும். இங்கே பாருங்கள் கொடி. இங்கே ஒரு கொடி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொடி வந்திருக்கு. இப்படியே பாருங்கள், இங்கே ஒரு கொடி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொடி வந்திருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கொடி போயிருக்கு. இது அடியில் தான் பழம் இருக்கும். இந்த ஒரு பழம் பழுத்து வச்சுருந்தேன். போன வாரமே பறித்தேன், பழுத்துச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், செரி பழம் மாதிரி எப்படி கீழெல்லாம் கொட்டி கிடக்குதுன்னு பக்கம் வரவே இல்லை. இது வந்து மாதுளை மரம், நாட்டு மாதுளை. நல்லா இருக்கும் பழம். நாட்டு மாதுளை சூப்பராக இருக்கும். இப்போ தான் பூ வைக்குது. இப்படியே வாங்க போகலாம். இது ஒரு மாங்கன்று. இதே தூதுவளை. இது முருங்கை மரத்தை வெட்டி விட்டு திரும்ப வருது. இது வந்து வாட்டர் ஆப்பிள். இந்த வெயிலுக்கெல்லாம் வாடி போச்சு. சாயந்தரம் தான் தண்ணி விடுவேன். இது வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், நல்லா வாடி போயிருக்கு. சாயந்தரம் தண்ணி விடுவேன். இது மதுரை மல்லி. இல்லை குண்டு குண்டாக பூக்கும். நல்லா பூ வைக்கும் பாருங்கள். இது பூத்து முடிஞ்சோடனே இதை ஒடிச்சு விட்டோன்னு வச்சிங்களேன், உடனே பூ வச்சிரும். பூத்து முடிஞ்சோடனே இதை ஒடிச்சு விட்டோம்னா உடனே பூ வைக்கும். வாட்டர் ஆப்பிள். இது பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இதெல்லாம் கோயம்புத்தூர் போய்ட்டு என் பையன் பொண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஸ்டார் ஃப்ரூட்டு. இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை கிடைக்காம நான் எங்கேன்னு தெரியுமா, அப்புறமா டீச்சர் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஜாஸ்மிஸ் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததை வச்சது தான் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து குத்தவரை செடி. குத்தவரை செடி போட்டு வச்சுருக்கேன். வந்திருக்கு செடி நல்லா இருக்குது. இது பாருங்க பீன்ஸு. இது வந்து பீன்ஸு. இதெல்லாம் பீன்ஸு. இது இப்போ புதுசாக ஊனியிருக்கேன். இதுவும் அவரை செடி தான். இது வந்து பச்சை செடி, பச்சை அவரை. அது வந்து கோழி அவரை. இது வந்து சங்குப்பூ செடி. டெய்லியும் சாமிக்கு பூ பறித்து போடுவேன். சங்குப்பூ செடி. அதுக்கு கீழே பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது கீழே பொன்னாங்கண்ணி, புளிச்சக்கீரை. இங்கே பாருங்கள் என் மாஞ்செடி பாருங்கள், வரையிலேயே பூவோடு வருது பாருங்கள். மாஞ்செடி பூவோடு வருது பாருங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் தான் பார்த்தேன். மாஞ்செடி பூவோடு வருது. அப்படியே பாருங்கள், பைனாப்பிள் இங்கிட்டிருந்து பாருங்கள் நல்லா தெரியுது. இது வந்து ராமர் சீதா. 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுது. இந்த வருஷம் நிறைய பூ வச்சுருக்குது. இந்த வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டாந்து கொடுப்பேன். நிறைய பூ இருக்குது. மரமும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அது கீழே பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது
இந்த செடி சௌச்சௌ சௌச்சௌ ஊனி வச்சேன். ஊனி வை எல்லாம் வரும்னு சொன்னாங்க, ஊனி வச்சேன். இங்கே பாருங்கள் சௌச்சௌ வந்திருக்கு. அது அடியில் கத்திரி செடி. இது வந்து நந்தியாவட்டை. ஒவ்வொரு செடிக்கு அடியிலையும் பைப்பு இருக்கும். இது நந்தியாவட்டை. அது கீழே கத்திரி செடி இருக்குது. இது வந்து முல்லை செடி. இது வந்து முல்லை. இது வந்து ராமர் பாதம்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம பகுதியில் காக்கரட்டை செடின்னு சொல்கிறாங்க இதை. ராமர் பாதம். இது மஞ்சள் கனகாமரம். அப்படி இதெல்லாம் முத்துசோளம். இது கத்திரி நாற்று, கீரை நாற்று, இது தக்காளி நாற்று. இது முத்துசோளம் போட்டிருக்கேன். இது தண்டு. இதெல்லாம் விதை இப்போ தான் போட்டிருக்கேன். மல்லி விதை தெளிச்சிருக்கேன். அங்கே பீர்க்கை விதை ஊனியிருக்கேன். அது மல்லிச்செடி. அங்கே பாருங்கள், இது வந்து மல்லிச்செடி எல்லா வெரைட்டியும் இருக்குதுங்க. இது அவரை செடி, அதில் ஒரு கக்கண்டு செடி. இது வந்து பீர்க்கஞ்செடி. இங்கே பாருங்கள் காயோடையே வருது. இங்கே பாருங்கள் காயோடையே வருது. பீர்க்கஞ்செடி எல்லாம் கொடி ஓடிடுது. மேலே வேலையும் கொடி போயிருக்கு. இது புடலஞ்செடி. இது புடலஞ்செடி. அங்கே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு, மேலே கொடி வந்துடுச்சு. இது மாஞ்செடி, மாமரம். இப்போ நல்லா வருது, துளுத்து வருது. இது ஒரு புடலஞ்செடி. அப்படியே இங்கிட்டு வாங்க, பிரண்டை கொடி பாருங்கள். இப்போ அந்த பிரண்டைக்கு நாங்கள் குலகானத்தில் எவ்வளோ தூரம் தெரியுமா போவோம் பார்த்தா. இப்போ எங்கள் வீட்லேயே இருக்குது. நிறைய பிரண்டை வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் கொடி ஓடி இருக்குது. கீழே குத்து பசலை பாருங்கள், சிவப்பு பசலை. இந்த பசலைக்காக தான் பானமாவை டெய்லியும் பாவம் கஷ்டப்படுத்துவேன், வாங்கிட்டு வருவாங்க. பார்த்தேன் நானே பாருங்கள், விதை வச்சு போட்டேன். நிறைய பசலை கீரை வந்துருக்குது. பக்கத்துலேயே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 2 வருஷம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு வருஷம், அங்கே ஒரு வருஷம். இடையில கத்திரி செடி வச்சுருக்கேன். இது ஒரு வாழை. இது வந்து காய் வாழை, நல்லா பெருசாக காய்க்கும். இதுலேயும் பாருங்கள் ஒரு வெள்ளரி செடி நல்லா வருது. கத்திரி செடி இருக்குது. இங்கே பாருங்கள் என் திராட்சை குட்டியை பாருங்கள். என் திராட்சை பாருங்கள் எப்படி பந்தல் பெருசாகிடுச்சு பாருங்கள். என் திராட்சையை பாருங்கள். இதில் காயை வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் காய் தெரியுதா? இல்லையா? காய் வச்சுருக்கா பாருங்கள். இது திராட்சை தெரியுதுங்களா? இங்கே இருக்குதா? இங்கே பாருங்கள் திராட்சையை பாருங்கள். எவ்வளோ பெரிய பந்தல் பாருங்கள். எனக்கு சந்தோஷம். இது அடியில் வச்சா ஜிலுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் காய்ச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் காய் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொத்து இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொத்து இருக்குது. இங்கே 2 கொத்து இருக்குது பாருங்கள். தெரிய மாட்டேங்குது பாருங்கள். அங்கே ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ தான் நான் பார்க்குறேன். அங்கே ஒளிஞ்சிட்ருக்கு பாருங்கள். தெரிய மாட்டேங்குது, பச்சைக்கு அதுக்கும் தெரிய மாட்டேங்குது. பழுத்தா தான் தெரியும். போன வாரம் 2 கொத்து பறித்தோம். நல்லா பழுத்து தெரியாமலே செடிக்கு அடியிலே இருந்தது. எதாச்சா பார்க்க வரும்போது பார்த்தேன் 2 கொத்து இருந்தது, பறித்தேன். அப்புறம் இப்போ தான் பூ வைக்குது. பூ காய் வைக்குதுங்க. இதுலேயும் பூச்சி வந்துடுதுங்க. அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்க்குறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்னத்த பாப்பா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு கிண்டல் பண்ணுவாங்க. பாருங்கள் என் செடியில் அழகா பூத்துருக்கு பாருங்கள். இதான் ரோஸு. இதான் கட் பண்ணி விட்டேன். இன்றைக்கி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். இந்த முத்துசோளம். இது வந்து பாலக்கீரை பாருங்கள். பாலக்கீரை வச்சுருக்கேன். வெள்ளரி நல்லா வந்துருக்குதுங்க. வந்தீங்களா பாருங்கள் என் தோட்டத்தை. இங்கேருந்து பார்ப்பங்க, அப்படியே பார்ப்பங்க என் தோட்டத்தை. என் வீடு சுற்றி மரமாக தாங்க இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை வேலை மாடியில் இன்னும் நல்லா இருக்குங்க. பாய் தேங்க்யூ.